வணக்கம் நண்பர்களே. நேற்று முன்தினம் விடுதலையான பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் ஒரு வழக்கு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஒரு சம்மன் தனக்கு வந்திருப்பதாக சவுக்கு சங்கர் சொல்கிறார். அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குது, உண்மையிலேயே அவர் குற்றம் செய்தாரா, அந்த எஃப்ஐஆருடைய உண்மைத்தன்மை என்ன, இதெல்லாம் இதை ஆய்வு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் இந்த உண்மையிலேயே இந்த சவுக்கு சங்கரை நோக்கி இந்த தமிழக அரசு, குறிப்பாக ஸ்டாலின், இந்த ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சர்கள், இவர்கள் பயப்படுகிறார்களா? இந்த சந்தேகம் ஏன் நமக்கு வருது? இது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல இப்போ நம்ம சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். தொடர்ந்து ஆவணங்களோடு திமுக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருபவர் சவுக்கு சங்கர். அதான் முதலே சொன்ன மாதிரி உண்மைத்தன்மையை நீங்கள் அது புலனாய்வு குழு விசாரிக்கட்டும், விசாரணை அதிகாரிகள் விசாரிக்கட்டும். அந்த நியாயமான போக்கிலே விட்டுருவோம். நீதிமன்றங்கள் அதை முறையாக வழக்கினை விசாரிக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு வழக்காக திரும்ப திரும்ப அவர் மீது வழக்கு போடுவது என்பது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் இந்த தமிழக அரசின் மீதே மிகப்பெரிய சந்தேகங்கள் நமக்கு உறுதியாகிறது. எப்படின்னா, இவர் சவுக்கு சங்கர் சொன்ன அதே குற்றச்சாட்டுகளை தமிழகத்தின் முன்னணி பத்திரிகைகள், வார பத்திரிகைகள் அதை அட்டைப்படத்திலேயே வெளியிட்டிருக்கின்றன சில மாதங்களுக்கு முன்னால். அது கூட சரி பேரே சொல்லிடுவோமே, விகடன் குழுமம், ஜூனியர் விகடன் பத்திரிகையில் அட்டைப்படத்திலே வந்திருக்கு. இது டாஸ்மார்க் ஊழல் ரொம்ப விரிவாக வந்திருக்கு. மணல் கொள்ளை, அதுவும் துரைமுருகனுடைய படத்தை போட்டே வந்திருக்கு. துரைமுருகன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு அவர் வாயை திறக்க மாட்டார். திறந்த கேலி கிண்டல் கோமாளித்தனமாக பேசுகிறது அந்த மாதிரி கொண்டு போயிடுவார். டாஸ்மார்க் ஊழலுக்கு நேரடி பொறுப்பு ஸ்டாலின் தான். KN நேரு மேலே குற்றச்சாட்டு, அது அமலாக்கத்துறையே கொடுத்துருக்கு. வேலு மேலே குற்றச்சாட்டு. இப்படி எல்லா அமைச்சர்கள் மேலும் குற்றச்சாட்டு சொன்னவர்களில் ஒருவர் சவுக்கு சங்கர். மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்லா கூர்ந்து கவனிங்க, எந்த வழக்குமே அமைச்சர்கள் மீது அவதூறு பரப்பினார் என்ற அளவில் இல்லை. அது இவர் மிரட்டி பணம் பறித்தார் என்று 3வது நபர்கள் புகார் கொடுத்த மாதிரி தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே ஸ்டாலின் அரசும் ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் சவுக்கு சங்கர் மீது கண்டு நடுங்குகிறார்களா? தேர்தல் வரும் சமயமாயிட்டு இந்த சமயத்தில் தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்று நம்புகிறார்களா? ஒருவேளை அவர்கள் பயந்து போய் இவர் மேலே வழக்கு போட்டால் நிச்சயமாக திமுக தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதை கையாளும் விதமே வேறு விதமாக கையாள வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.